இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது குறிப்பாக கடந்த ஒரு 4 ஆண்டுகளில் அதிகப்படியான ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்த 2024-25க்குள் மட்டும் கிட்டத்தட்ட 8 ஆணவ படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த 8 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கிறது. அப்ப இந்த ஆணவ படுகொலைகள் நடக்கும் போது அந்த நேரத்தில் பரபரப்பாக பத்திரிகைகளில் பேசப்படுவதும் தொலைக்காட்சிகளில் விவாதங்கள் அந்த ஓரிரு நாட்கள் நடத்தப்படுவதோடு நின்று விடுகிறது. அதன் பிறகு இந்த ஆணவ படுகொலை வழக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஆணவ படுகொலை வழக்கில் தோழர் பாப்பா மோகன் தலையிட்ட அந்த கோகுல்ராஜ் வழக்கில் நீதி கிடைச்சிருக்கு. கண்ணகி முருகேசன் வழக்கு இன்னைக்கு 2003 நடந்த வழக்கு, கட்டி வச்சு உயிரோட கொளுத்துனாங்க. அதே மாதிரி உடுமலை சங்கர் வழக்கு, இப்படி நிறைய வழக்குகள் நடந்திருக்கு. ஆனா அதில் தண்டனைகள் பெற்று தருவதில் அவங்க இங்க கீழ்கோர்ட்ல தண்டனை கொடுத்தாலும் அவங்க மேல்கோர்ட்டுக்கு போகும்போது அவங்க விடுதலை ஆயிடுறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆணவ கொலையில் ஈடுபடக்கூடியவர்கள் தப்பிச் செல்வதற்கான ஓட்டைகள் இருக்கு. ஆகவேதான் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் என்ன சொல்றோம்னா, இந்த ஆணவ படுகொலைகளை விசாரிப்பதற்கு அதை வழக்காக கொண்டு வருவதற்கு சிறப்பு சட்டத்தை இயற்றணும்னு சொல்றோம். இந்த கொடுமைக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்று இந்த இடத்துல நாம் எல்லோருமே வலியுறுத்தும். இந்திய கலாச்சார நட்புறவு கழகத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டினுடைய கவனமெல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் என்கிற கிராமத்தை நோக்கி இருக்கிறது. ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வா. தமிழக அரசே சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்ட தமிழக அரசே நீதி வழங்கு. இளைஞர் கவினின் படுகொலைக்கு காரணமான அனைவரையும் கைது செய். ஒன்றிய மாநில அரசுகளே சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் உடனடியாக இயற்றிடுக. ஊக்கம் கொடுத்த அனைவரையும் காவல்துறையை கைது செய். இளைஞர் கவின் படுகொலைக்கு காவல்துறை அதிகாரி ஒருவர் காரணம் என்று சொல்லுவதால் காவல்துறை தயங்குகிறதா? காவல்துறையில் சாதி வெறியன். கூடாது. தமிழக அரசே வெட்டியது. காவல்துறையில் சாதி வெறியை. காவல்துறையில் கருப்பு ஆட்டை. தமிழக அரசே வெட்டியது. கூட்டம் தொடர்வதற்கு சாதி வெறியல் தொடர்வதற்கு அனுமதிக்க விடமாட்டோம். உன்னுடைய எதிரி நான் இல்லை.